ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி டே 19th ஜூன் எப்படி ட்ரேட் ஆயிருக்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்மளோட லெவல்ஸ் மார்க் பண்ண லெவல்ஸ்ல எப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கிறத பத்தி பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆகி ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்மளோட பிஇ ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, பிஇ ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணது இல்லாம எஸ்டர்டே லோ அதை பிரேக் பண்ணி லோ வச்சுது, ஆனா சஸ்டெயின் பண்ண முடியாம ஓப்பன் லோ. ஓகே, அதை பிரேக் பண்ணி கீழே வச்சாலும் அதை சஸ்டெயின் பண்ண முடியாம ஒரு சடன் மூவ். ஓகேவா, இங்க சப்போர்ட் எடுத்தது விவேப்பை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் நம்மளோட சி ரேஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா, போத் சைடு நேற்று மாதிரி ரெண்டு சைடுமே டெஸ்ட் பண்ணிடுச்சு. நேற்று என்ன ஃபர்ஸ்ட் சி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஇக்கு வந்தது, இன்னைக்கு பிஏ டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி. ஓகேவா, வைஸ் வர்சா நேற்று மார்க்கெட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது ஓப்பனிங் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock எல்லாமே பிஃபோர் 10 ஒரு 9:50 எல்லாமே இதை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இது எதுக்காக இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட்னா இன்னைக்கு ஓப்பனிங்கான ஐபி எவ்வளவு இருந்திருக்குன்றத பத்தி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எதுக்கு இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தாங்கட்டு. அதுக்கப்புறம் பெருசா மார்க்கெட்ல எந்த பெரிய மூவ்மெண்ட்டும் கிடையாது, பியூர் சைட் பேஸ் டவுன் அவ்வளவுதான். ஓகேவா, டவுன்ல சைட் பேஸ் அவ்வளவுதான். இது எதுக்காக இந்த மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசும். ஓகேவா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ப்ளூ டாட்ஸ்ல பாருங்க, அதான் பிளாட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கேண்டல் ஓப்பனிங். ஓகேவா, அதுக்கு கீழே ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 3 கேண்டல்ஸ் கூட தான் கீழே இருந்தது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் விவேப் இந்த நம்மளோட ஆங்கர் சிந்தட்டிக் ஆங்கர் விவேப் இருக்கு. ஓகே, அதையும் பிரேக் பண்ணிடுச்சு, இண்டெக்ஸோட விவேப் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, இதை பிரேக் பண்ணி மேலே போனவங்க ஈஸியா இன்னைக்கு சி ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டாங்க. ஓகேவா, ஒன்ஸ் அதை பிரேக் பண்ண அதை ரிஜெக்ட் ஆகி உள்ள வந்தவங்க இந்த சிபிஆர் வந்து டவுன் போட்டே தான் ரிஜெக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இந்த ப்ளூ லைன் தான் நம்மளோட இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கான ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரும் இந்த ஸ்பாட்டும் ஈக்குவல் பண்றது தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செல்லர்ஸ்க்கு. ஓகேவா, செல்லர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் பிளஸ் ஆப்ஷனும் அதோட அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட்டாக மாற்றணும், அவ்வளோதான். ஓகேவா, இன்னைக்கான ஃபியூச்சர் வருது சிபிஆர் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டே தான். ஓகேவா, இது பெருசா இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் பார்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு 129 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு ரேஞ்சு. இன்னையோட ஹை இந்த ஹையும் இந்த லோக்கும் ஆன ரேஞ்சே வந்து வெறும் ஜஸ்ட் 129 பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, இங்க சைட்வேஸ் போனவங்க இங்க நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட்ல ரிஜெக்ஷன் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன் பாருங்க, அதுல ரிஜெக்ஷன் ஒரு சின்ன பிஇ மூவ். ஓகேவா, அதுக்கப்புறம் சின்ன ஒரு சைட் பேஸ் மூவ், திரும்ப ஒரு சி சைட் மூவ், அங்கேயும் சிபிஆர் தாண்டி அவங்களால போக முடியல, திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, திரும்ப ஒரு 3 மணிக்கு இங்க நம்மளோட ஓப்பனிங் லைன்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்தவங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 74 பாயிண்ட் இங்க டவுன் சைட் மூவ். ஓகேவா, அப்போ நம்ம 24,800 பிஇ இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா இந்த 74 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாமா? ஓகேவா, 24,800 ஏடிஎம் எடுத்துக்கிட்டா ஏடிஎம் டெல்டா எப்பவுமே 0.50. ஓகேவா, அப்ப 74 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அதுல பாதி கிட்டத்தட்ட ஒரு 37 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கணும். கரெக்டா இருந்ததா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஓகேவா, கண்டிப்பா இருக்காது. எதனால அப்படின்னா நமக்கு இது எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. ஓகேவா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருந்தாலும் ஓகே, இன்னைக்கு எக்ஸ்பைரி டேன்றதால நமக்கு இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட்டை ஏடிஎம் எடுத்து இதை கேப்சர் பண்ண முடியாது. நம்ம டீப் இந்த மணி வாங்கியிருந்தால் அப்ப கூட இந்த 74 பாயிண்ட் கேப்சர் பண்ணிருக்க முடியாது. ஒரு 10, 15 மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் கேப்சர் பண்ணிருக்க முடியும். ஓகேவா, அதுவும் புக் பண்ணிருக்கணும், நம்ம இந்த ட்ரேடுக்குள்ளேயே புக் பண்ணிருந்தா தான். இல்ல நமக்கு இந்த 74 பாயிண்ட் செட்டில்மெண்ட்ல வந்துருந்து விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஓகேவா, இங்க இண்டெக்ஸ் தான் அவ்வளவு மூவ் ஆயிருக்கு, க்ளோசிங் எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகேவா, இன்னைக்கான மார்க்கெட் க்ளோஸ் கிட்டத்தட்ட 24,800 கிட்ட தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா, க்ளோசிங் நெக்ஸ்ட் என்னன்றது காட்டுறோம்னா அதுல இருக்கும், அது கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இந்த 74 பாயிண்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. 24,800 புட் ஆப்ஷனே கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டிஜிட் வேல்யூல இருந்து மேக்சிமம் 6 ரூபாய் தான் மூவ் ஆயிருந்தது. ஓகேவா, எப்போ எவ்வளவு இந்த 74 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே உங்களுக்கு மேக்சிமம் 6 ரூபாய் தான் மூவ் ஆயிருந்தது. ஓகேவா, அந்த 6 ரூபாவே நம்ம இதுக்குள்ள புக் பண்ணியிருந்தா நமக்கு ப்ராஃபிட். இல்ல எனக்கு செட்டில்மெண்ட் வரைக்கும் விடுறேன், எனக்கு 74 பாயிண்ட் ஃபுல்லா வரும் அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி லெவல் பிரீமியமே வந்திருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஓகேவா, அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நம்மளோட லெவல்ஸ் எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட்
இது நம்ம நேற்று மேனுவலா பிளாட் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு நம்மளோட இண்டிகேட்டரை ப்ராசஸ் பண்ணி லெவல்ஸ் மார்க் பண்ணிடுச்சு. ஓகேவா? இது ஒரு லைனுக்கும் நம்ம இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? இது கிட்டத்தட்ட மேனுவல் டிராயிங். நம்ம மேனுவலா நேற்று ட்ரா பண்ண லெவல்ஸ். ஓகேவா? ஓபன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லயே பி சைடு பி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு நேரா சி ரேஞ்ச் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஆர் உள்ள வந்தவங்க ஒரு பியூர் டவுன் வேஸ் சைட் மூவ். ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக? இந்த டவுனு, இந்த அப்பு, திரும்ப இந்த டவுனு, திரும்ப ஒரு சைட் வேஸ், திரும்ப ஒரு அப்பு, திரும்ப டவுன் அப்படின்றத கொஞ்சம் டீடைலா பேசுவோம். ஓகேவா? இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும் போது யாரெல்லாம் இன்னைக்கு நோட் பண்ணீங்க? ஓகேவா? ஆப்ஷன் செயினை காலையில ஓபன் பண்ணி பாத்தீங்க. இது நம்ம 9/4 எடுத்த ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? ஆப்ஷன் செயின். அப்போ நம்ம 24/800 ஏடிஎம் எடுத்திருந்தப்போ அதோட ஐவி எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க ஐவி எவ்வளவு மார்க் பண்ணிருக்கு, இப்போ எவ்வளவு ஐவி இருக்கு. ஐவி ரெண்டு சைடுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் புட் சைடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கால் சைடு இன்க்ரீஸ் தான், ஆனா கம்பேர் பண்ணும்போது புட் சைடை விட கால் சைடு லோவாவே இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு பி சைடு அதிகமா இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி நடந்தா நமக்கு இந்த ஐவி பெனிஃபிட் பண்ணும்? ஓப்பன் லோ. ஓகேவா? அந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டே இருந்தது, ப்ரீவியஸ் லோவும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஐவி நமக்கு ட்ரெண்ட் நம்ம அந்த பக்கம் இருந்தா கண்டிப்பா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஆனா இது எக்ஸ்பைரி டே இல்ல அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னா எவ்வளவு ஐவி இருந்தாலும் இன்னைக்கு செல்லர்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம்ல தெரியும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எவ்வளவு ஐவி இருந்தாலுமே அது கம்ப்ளீட்டா அது எவாபரேட் ஆயிடும்ன்றது அவங்களுக்கு கன்ஃபார்ம்ல தெரியும். ஓகேவா? எவ்வளவு ஐவி கொட்டி கொடுத்தாலும் மிஞ்சி போனா அவங்களுக்கு இந்த மணில வந்தாலும் அவங்களுக்கு இன்டர்சைக்கு வேல்யூ தான் நிக்க போகுது. ஓகேவா? ஐவி கண்டிப்பா கரைச்சிருவாங்க. அதனால இங்க செல்லர்ஸ் கண்மூடி டேறாங்க. அதுக்கு உதாரணம் இதுதான். இந்த எல்டிபி பிரைஸ் பாருங்க. இது சாரி ஓப்பனிங் நான் செட்டில் மோட்ல காட்டுறோம். ஓகேவா? அப்படி நெக்ஸ்ட் போகலாம். இது வந்து ஒரு 10/5 எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இதுல டைம் வந்து ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். இதுல நோட் பண்ணுங்க. ஐவி 21 இருந்தவங்க இப்ப எவ்வளவு இருக்காங்க? 13. எப்போ மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஒரு 9/4 எடுத்த ஸ்கிரீன்ஷாட், இது 10/4 கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு எடுக்குது. ஓகேவா? 9:15 ஓபன் ஆன மார்க்கெட் ஒரு 3/4 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 8 to 9% ஐவிய காணும். பி சைட்ல, சி சைட்ல அப்படியே இருக்கு. ஓகேவா? பி சைட்ல காணும். பி சைட்ல எப்படி காணாம போச்சு? இல்லைன்னா மார்க்கெட் ஓபன் ஆகி டவுன் மூவ் தான் வந்தது. ஓகே, டவுன் மூவ் வந்தது, பி ரேஞ்ச் டெஸ்ட் எடுத்தது, திரும்ப சி. ஏன்னா இதை குறைக்கிறதுக்காக சி சைடு ஐவி எப்படி குறையலாம்? ஒண்ணு பிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலே ஐவி ரெண்டு சைடும் குறைஞ்சிரும். இல்லைன்னா ஒரு வாலடைல் மூவ் கொடுத்து குறைக்கலாம். ஓகேவா? அப்போ சி சைடு ஒரு வாலடைல் மூவ் கொடுத்தாங்க. அப்போ பி சைடு பையர்ஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டாங்க. அதனால ஐவி குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இங்கேயே பிரீமியம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 o'clock வரைக்கும் நமக்கு சி சைட்ல நல்ல மூவ், பி ரேஞ்ச் டெஸ்ட் எடுத்துட்டு சி சைடு நல்லா போச்சு. பாருங்க எப்படி பி ரேஞ்ச் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அரௌண்ட் 10 o'clock வரைக்குமே. ஓகேவா? ஒரு 9:50 இங்க ரீச் பண்ணிட்டாங்க. இந்த சிஇ மூவ் கொடுத்துதான் பிஇயோட ஐபிஏ குறைச்சிருக்காங்க. நம்ம 10/5 எடுத்த ஸ்கிரீன்ஷாட் அது. இங்கேயே நமக்கு ஐவியை குறைச்சிட்டாங்க. பிஇயோட ஐவி ஃபுல்லா இங்க சாப்பிட்டாங்க. ஐவியை சாப்பிட்டாங்கன்னா பிரீமியம் காலி. ஓகேவா? ஓப்பனிங் இருந்த பிரீமியம் எங்க இப்ப எங்கன்றத பார்ப்போம். ஓகே, ஐவி குறைச்சிட்டாங்க. சி சைட்ல மட்டும் ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ஓப்பனிங்ல இருந்து ஒரு கான்ஸ்டன்டா ஐவி இருக்கு. அது எப்படி குறைச்சாங்கன்றத நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சி சைட்ல ஐவி ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? இந்த ரேஞ்சை உடைச்சி மேல போயிருந்தா ஐவி நமக்கு சப்போர்ட் பண்ணி இன்னுமே நமக்கு பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல விடல. ஓகேவா? ஓப்பனரோட ஹைல தான் இருக்கு. ஹைல இருந்தாலுமே நம்ம மார்க் பண்ண ரேஞ்சஸ் பிரேக் பண்ணா மட்டும்தான், இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் நமக்கு பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட்றதால பியூர்ல செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருந்துரும் மார்க்கெட். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல போல ஐவியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமா இருக்கு. அப்போ பிரச்சனையே இல்லை. அவங்க எக்ஸ்பைரி டேட்றதால ஐவியை குறைக்க போறாங்க. எவ்வளவு ஐவி இருந்தாலும் அது மெல்ட் ஆயிடும். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே அது கண்டிப்பா மெல்ட் ஆயிடும். அதனால அவங்க தைரியமா இருக்காங்க. மார்க்கெட் போனாலுமே அவங்க இன்னும் செல் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து சிஇ வந்து கான்ஸ்டன்ட் 17 இருக்கு. அப்போ அது எப்படி குறைக்கணும்? ஒன்று பி சைட்ல சடனா மூவ் கொடுத்து குறைக்கலாம், இல்லைன்னா சைட் வைஸ் போய் குறைக்கலாம். பி சைடு சடனா மூவ்மெண்ட் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஆசை காட்டி மேல போற மாதிரி காட்டுவாங்க, சடனா கீழே இருக்காங்க.
கொஞ்சம் மேல போகும், சடனா கீழே இருக்கும், கொஞ்சம் மேல போகும், சடனா கீழே இருக்கும், அப்படியே கொஞ்சம் மேல போகும், சடனா கீழே இருக்கும். இதே தான் பண்ணி 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 நம்மளோட பிரீமியம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. ஓகேவா? திரும்ப அதுக்கப்புறம் திரும்ப ஆசை தூண்டுறாங்க நமக்கு. ஓகேவா? ஒரு சைடு போயிட்டு திரும்ப நமக்கு சி சைடு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க. ஓகே, இங்கேயும் மூவ்மெண்ட்டை கொடுத்து இருக்கிற ஐவியை எண்ட் ஆஃப் த டே கம்ப்ளீட்டா குறைச்சிடலாம். ஓகேவா? இன்னைக்கு பி ரேஞ்சிலேயே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா? கடைசி 30 மினிட்ஸ் 74 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நம்ம இங்க பை பண்ணியிருந்தால், பிஇ பை பண்ணியிருந்தால் 24,800 ஏடிஎம் வச்சு பை பண்ணியிருந்தா 74 பாயிண்ட், கிட்டத்தட்ட பிரீமியம் வந்து 3 மணிக்கெல்லாம் சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். ஓகேவா? அடுத்த மணி எப்படியும் ஒரு 5 rupees பிலோ அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட 74 பாயிண்ட் டெல்டா மூக்கு 37 ரூபாய் கிடைச்சிருக்குமே. கரெக்டா 37 பாயிண்ட் கிடைச்சிருக்குமே. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பட்டணம் தான் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செட்டில்மெண்ட் வந்து இதுக்குள்ள மூவ்மெண்ட்ல நீங்க புக் பண்ணி இருந்தீங்கன்னா அதுக்காக டெல்டா மூவ்மெண்ட் ஈக்குவலா கிடைக்குமா அப்படின்னா கன்ஃபார்ம் கிடைக்காது. ஏன்னா எக்ஸ்பைரி டே. ஓகே, கன்ஃபார்ம்ல கொடுக்க மாட்டாங்க. மேபி இந்த மணில எடுத்திருந்தீங்க, நல்லா டீப் இந்த மணில பை பண்ணிருந்தீங்கன்னா இந்த 74 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு மினிமம் ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருக்கலாம். டீப் இந்த மணில வாங்கியிருந்தாலும் இந்த எக்ஸ்பைரிக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வாங்கினீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருந்ததும் அதை கூட நீங்க புக் பண்ணிடணும். ஓகேவா? நீங்க வந்து செட்டில்மெண்ட் வரைக்கும் விடுவேன் அப்படின்னீங்கன்னா செட்டில்மெண்ட் இங்க நடக்காது. 30 மினிட்ஸ் ஆவரேஜ்ல தான் செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேவா? இவ்வளவு பெரிய ஃபால ஆவரேஜ் பண்ணி செட்டில்மெண்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த செட்டில்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும், லாஸ் வந்திருக்கும், செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஆனா அதையே நீங்க இந்த ட்ரேடிங் புக் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கண்ணில் பத்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஓகே, அதனால லாஸ்ட் 30 மினிட்ஸ் ட்ரேட்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆனது பையர்ஸுக்கு. செல்லர்ஸ்க்கு ரிஸ்க் ஆனது. லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒன் சைடு சடன் மூவ் கொடுத்து ஜாமா மூவ் கொடுத்தோம்னா பிரீமியம் அவங்களுக்கு ₹1 இருந்தது எங்கேயோ போயிடும். ஓகே, அதனால ரொம்ப ஹை ரிஸ்க். நெக்ஸ்ட் இது எண்ட் ஆஃப் த டே. ஓகேவா? சாரி, இது வந்து திரும்ப சார்ட்ல இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம இப்போ நம்மளோட பிரீமியம் சார்ட்டை பார்ப்போம். ஓகேவா? 24,800 ஏடிஎம் எடுத்துருக்கோம். அதோட சி சார்ட். ஓகேவா? சி ஓகே, ஓபன் ஆனது நம்மளோட பிபி மார்க் பண்ணதோட 78.45 மார்க் பண்ணியிருக்கோம். ஆனா மார்க்கெட் பிளாட்டா ஓபன் ஆனாலுமே நமக்கு பிரீமியம் இது டிகேவால குறைஞ்சது. ஓகேவா? ஐவின்றது தனி. ஓகே, இது டிகேவால குறைஞ்சது. பிரீமியம் ஓபன் ஆகி புட்டோட லோவர் க்ளோஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே, இதுக்கு கீழே சஸ்டைன் பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு பிஇல ஐவி ஜாஸ்தியா இருக்குன்றதுக்காக மார்க்கெட்டை சிஇ சைடு மூவ் பண்ண விட்டாங்க. ஓகே, அதனால இந்த மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஸ்கேல்பிங்ல பண்ணிருக்கலாம். ஆனா டெக்னிக்கலா பண்றவங்க கண்டிப்பா இன்னைக்கு ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. எதனாலன்னா ரெண்டு ஸ்ட்ரைக்குமே ஓகேவா, ஏடிஎம் அண்ட் சாரி ஏடிஎம் சி அண்ட் பி ரெண்டுமே வந்து பிஇபி கீழேயே வந்துருச்சு ஓப்பனிங்ல. ஒன்ஸ் பிஇபிக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஏடிஎம் ரெண்டு சைடுமே அன்னைக்கு பையர்ஸுக்கு அந்த மார்க்கெட்ல பெருசா வேலை இல்லை. ஓகேவா? ஜென்யூன் பையர்ஸுக்கு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்றவங்க பண்ணலாம், அதுவும் ஹை ரிஸ்க். ஓகேவா? இது ஸ்கேல்பிங் பண்ணிருக்கோம்னா நான் எப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் வந்து சி சைடு டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம இண்டெக்ஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பி ரேஞ்ச் போய் டெஸ்ட் பண்ணிட்டு பி சைடுல ஐபி ஜாஸ்தியா இருக்கிறதால அதை குறைக்கிறதுக்கு சி சைடு மூவ் பண்ணாங்க. ஓகேவா? அந்த மூவ்மெண்ட் பாட்டம் டு டாப் கண்டிப்பா முடியாது, பிடிக்க முடியாது. நம்ம இதை வெயிட் பண்ணி நம்ம ஸ்டாட்டிக் பிஇபின்னு ஒரு லைன் டிரா பண்றோம், டைனமிக் பிஇபி அப்படின்னு இன்னொரு லைன் வருது. ஓகேவா? இந்த டைனமிக் பிஇபி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் மேல நிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் இந்த பிரேக் பண்ணி கீழே வரல. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி இருந்தா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பி லோல வச்சுக்கணும். ஓகே, இதை என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் 10 to 15 பாயிண்ட்ஸ் ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா சி ரேஞ்ச் போக வரைக்கும் கண்டிப்பா நமக்கு இந்த மூவ்மெண்ட் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். இது வந்து ஜென்யூன் பை மூவ்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க ஐவி அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக கொடுத்த மூவ்மெண்ட்ல வந்த லக்கு தான் இது. ஓகேவா? பியூர் லக். ஏன்னா ஒன்ஸ் இந்த பிஇபி ஸ்டாட்டிக் பிஇபி பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாலே ஹை ரிஸ்க் ட்ரேடு தான். ஓகேவா? நம்ம இந்த டைனமிக் பிஇபியை சப்போர்ட்டா வச்சு பிளஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஓகே
ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கேல்ப் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், பட் இது ஸ்ட்ராங் பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் திரும்ப பிஇபி பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க நேத்துக்கான பிஇபி, ஓகே, இந்த ஸ்டாட்டிக் பிஇபி பிரேக் பண்ணி மேல போகவே இல்லை. ஓகேவா? பியூர் ஐவி ரெண்டு சைடும் குறைச்சது தான் இன்னைக்கு மிச்சம். ஓகேவா? நம்ம இந்த கால் புட் ரெண்டுத்துக்குமே ஐவி ரேஞ்ச் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சுவலா ஸ்ட்ரைக்குக்கு ஐவி கிடையாது. ஓகேவா? இண்டெக்ஸுக்கு மட்டும்தான் ஐவி அப்ளிகபிள். இதுக்கு யூஸ் பண்றது வந்து மேத்தமெட்டிக்கல் ரெக்கமெண்ட் கிடையாது, அப்படி ஒரு ஐவி கிடையாது. ஓகேவா? நம்ம ஒரு ஒரு சப்போர்ட்டுக்காக அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றது ஒரு ரிசர்ச்சில் தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் பார்த்து எனக்கு ஏதோ சம்திங் யூஸ்ஃபுல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது இன்னொரு ரேஞ்சா பிளாக் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, இண்டெக்ஸுக்கு கொடுக்கறது மட்டும் தான் ஐவியும் கரெக்ட். ஓகே, நம்ம ஸ்ட்ரைக்கு எடுத்தது சும்மா நம்மளோட பர்பஸ், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, இதை மார்க் பண்ணது இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் எண்ட் ஆகும் அப்படின்றது. ஓகேவா? இது கிட்டே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு அப்மூவ் வந்திருக்கு. ஓகேவா? சி சைட்ல ஒரு அப்மூவ் பார்த்தோம் இண்டெக்ஸ்ல, அது சின்ன அப்மூவ். ஓகேவா? வந்தது திரும்ப அதை உடனே இறக்கிட்டாங்க. ஓகே, இதே பி சைட்ல பார்ப்போம். பி சைட்லயும் ஓப்பனிங் அதே தான். ஓப்பனிங் பிபி கீழே இருந்தது. நெக்ஸ்ட் கண்டில் பிபிக்கு மேல உடச்சு போனாங்க. ஆனா சஸ்டைன் ஆகல. அடுத்த கண்டில் திரும்ப உள்ள வந்தாங்க. ஓகே, ஒன்ஸ் இது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பிபிக்கும் கீழே, டைனமிக் பிபிக்கும் கீழே, சூப்பர் டென்டையும் பிரேக் பண்ணி கீழே இருக்கு. ஓகே, அப்படின்னா இதை சாமிக்கு வந்து விட்ட மாதிரி நம்ம இந்த பிரீவியத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, பியூரா செல்லஸ் இங்க செல் அடிச்சவங்க ஃபுல்லா இந்த கண்ட்ரோலா எடுத்துட்டு போயிட்டு முடிச்சிட்டாங்க, வேற கரைச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் 24,800 பிஇ, அங்க இருந்து கடைசி ஆஃப்னா நமக்கு 74 பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கு. அதை கேப்சர் பண்ணிருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருந்து அரௌண்ட் வந்து இது ஒரு 3 ரூபாய் சம்திங் இருந்திருக்கு. க்ளோசிங்ல ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால், இது ட்ரேடிங் அவசியம் சொல்றாங்க. ட்ரேடிங்ல நீங்க 330க்கு முன்னாடி ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு 5 ரூபா 6 ரூபா 4 ரூபா விசால வந்து ஒரு 6 ரூபாய்க்குள்ள புக் பண்ணிருந்தீங்கன்னா மேபி நீங்க ப்ராஃபிட்ல வந்துருப்பீங்க. அது கூட 1 ரூபாய் 2 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் ஒரு லாட் எடுத்து பாக்குறதுக்கு சுமார் இருக்கலாம். ஓகே, பெரிய லாட் எடுத்தீங்கன்னாலும் பை பண்ணிடுவீங்க. ஆனா செல் பண்ணும் போது லிக்விடிட்டி இல்லாம மாட்டிக்கிட்டீங்கன்னா வேலி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அந்த 74 மூவ்மெண்ட் 74 பாயிண்ட் மூவ் வச்சு பாருங்க, அதோட டெல்டா வேல்யூ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. செட்டில்மெண்ட் எங்கேயோ அதை தான் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, அதை மைண்ட்ல வச்சுங்க. லாஸ்ட் ஹவர் போயிட்டு பல்க் ஆர்டர் எல்லாம் போட்டு மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பை ஆகிடும், ஆனா செல் ஆகாம நீங்க மாட்டுவீங்க. ஓகே, தென் நம்ம வந்து நேத்து அனலிஸ்ட்ல பார்த்திருந்தோம். நம்ம இது வீக்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு வீக்லி ஆவரேஜா, ஓகேவா, வீக்லி ஆவரேஜ் ஒரு வீக் ஃபியூச்சர்ஸும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம போன வீடியோவிலேயே பேசியிருந்தோம். ஓகேவா? ஒரு வீக்குமே கிட்டத்தட்ட 200 பிளஸ் தான் நமக்கு ஆவரேஜ் நடந்திருக்கு. ஆனா நேத்து வந்து 200 ஆவரேஜ் தொடல. ஓகே, இன்னைக்கு ஜஸ்ட் வெறும் 129 130 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு 200 அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாருக்குமே அப்படித்தானே ஒரு ஆவரேஜ்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்க இந்த வீக்லி மார்க்கெட்டை இவ்வளவு ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணா போதும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அவங்க அசைன் பண்ணிக்கிறது தான். ஓகே, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே அதை ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நேற்று வந்து 200 பிலோல தான் இருந்தது, ஒரு 180 சம்திங் தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. போன வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்க. அதை பிரேக் பண்றதுக்காக ஒரு 130 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்த உடனே இது ஈஸியா 200 பிளஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அவங்களோட வீக்லி ஆவரேஜ் வந்து அச்சீவ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் செயின் பாருங்க. இன்னைக்கு ஏன் பியூர்லி செல்லர்ஸ்க்கான டே அப்படின்றது தெரியும். ஓகேவா? ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிரீமியம் நல்லா கரைச்சி சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளவுதான். எந்த பிரீமியமும் கிரீன்ல இருக்கா? எல்லா எல்டிபியுமே உங்களுக்கு நெகட்டிவ் தான். ஓகேவா? எதுவுமே பாசிட்டிவ் கிடையாது. அவங்க ஐவி ஏத்தி எண்ட் ஆஃப் த டே ஐவி எல்லாத்தையுமே குறைச்சி சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது நிப்டி நாளைக்கான லெவல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி ஏடிஎம் நம்ம ஃபைன் பண்ணி 24,800. ஓகே,
நெக்ஸ்ட் வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தால நீங்க நெக்ஸ்ட் வீக் ஃபியூச்சர்ஸும் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ரெண்டும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஈஸியா நீங்க இப்ப இதை வச்சு நீங்க நான் கொடுத்துருக்க லைன்ஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களோட இண்டெக்ஸ் சார்ட்ல நீங்க மேனுவலா பிளாக் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இது போட்டா புரியுமோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த சி ரேஞ்ச் பி ரேஞ்ச் மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க. தென் வந்து சிங்கிள் எட்ஜ், இந்த 2 சிங்கிள் எட்ஜ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மல்டி எட்ஜ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் IV1 IV2. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லைனும் நீங்க பிளாட் பண்ணி எப்படி இந்த லெவல்ஸ் எல்லாம் ட்ரேடிங் நடக்குது. ஓகே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணி லைன்ஸ்ல போகும்போது எப்படி ரிஜெக்ஷன் சப்போர்ட் எடுக்குது, அதே மாதிரி உங்க இண்டிகேட்டர் அதுக்கு எப்படி ஒத்துழைக்குது அப்படின்றத பொறுத்து இந்த லெவல்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இது பியூர்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல வந்த லெவல்ஸ் தான், நோ மேஜிக். ஓகேவா? எந்த மேஜிக் லைன்ஸும் எதுவும் கிடையாது, பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்காதீங்க. வெறும் இந்த ப்ரீவியஸ் ட்ரேடிங் இருக்குல்ல, அதோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4 வேல்யூ வச்சு மட்டுமே, ஓகே, 4 வேல்யூஸ் வச்சு மட்டுமே பிளஸ் அதோட பிரீமியம்ஸ் இருக்கு பாருங்க, அதையும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, நம்ம வெறும் இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கூடாது. இண்டெக்ஸ் ஹை லோ க்ளோஸ், ஏடிஎம் ஹை லோ க்ளோஸ், ஏடிஎம் ஹை லோ க்ளோஸ் இல்லாம அடுத்த ரேஞ்சோட ஹை லோ க்ளோஸ், அதோட ஹை லோ ரேஞ்ச் க்ளோஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமா தான் நம்ம இத்தனை லைன்ஸ் அப்ளாட் பண்றோம். ஓகே, இதை நாளைக்கு ட்ரேடிங்ல எப்படி ரெஸ்பெக்ட் பண்றத பார்த்துட்டு உங்களோட வியூஸ் கமெண்ட்ல போடுங்க. நம்ம சேம் ஏடிஎம்ல தான் முடிஞ்சிருக்கு, அதனால சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். எப்பொழுதுக்கும் நெக்ஸ்ட் 26 ஜூன் எக்ஸ்பைரியோட சார்ட் இது. லாஸ்ட் அந்த 30 மினிட்ஸ் மூவ் வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, 3 o'clock கிட்டத்தட்ட ஒரு 175ல இருந்தவங்க 175ல ட்ரேட் ஆனவங்க கிட்டத்தட்ட 202 போயிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ்ல. ஓகேவா? ட்ரேடிங் ஹவர்ஸ்ல இவ்வளவு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா செட்டில்மெண்ட்ல இவ்வளவு வந்திருக்கான்றத போய் பாருங்க, கண்டிப்பா இந்த 202 இருக்காது. ஓகேவா? செட்டில் பண்றதுக்கு வேற 30 மினிட்ஸோட ஆவரேஜ், இதோட ஆவரேஜ் இல்ல, இண்டெக்ஸ் இருக்குல்ல அதோட ஆவரேஜ் வச்சுதான் கடைசியில செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பா இந்த பிரைஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுக்குள்ள நீங்க இங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, இது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக்குக்கான ஹை லோ க்ளோஸ் இந்த ரேஞ்ச் மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, இதை கூட நீங்க உங்களோட சார்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? பிஇபி இது விபி வந்து 191. ஓகேவா? இந்த 190க்கு மேல மார்க்கெட் ஓபன் ஆகி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, இல்ல பிரேக் பண்ணிக்கிற வந்துச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக் கால் ஸ்ட்ரைக் அது எப்படி ஓப்பன் ஆகுது, இதுக்கு பிஇபிக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அது பிஇக்கு மேல ட்ரேட் ஆகுதா அப்படின்றத பாருங்க. அது ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு சி சைடு மூவ் ஆகுது, அப்போ சி சைடு என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இது அப்படியே ஆப்போசிட் வைஸ் வெர்சா நம்ம அதுக்கு மேல யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதே நம்மளோட இண்டிகேட்டர்ல எனேபிள் பண்ணா இதுலயே சி கேண்டல்ஸ் பிளாட் ஆயிடும். ஓகே, நான் உங்களுக்கு புரியறதுக்காக வெறும் பி கேண்டல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் செயின் இது. ஏன் இதை ஏடிஎம் எடுத்திருக்கோன்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொன்னதுதான். ஓகே, சேம் ஸ்ட்ரைக் நியரஸ்ட் க்ளோசிங் பிரைஸ். ஓகேவா? இதனால இது ஏடிஎம் எடுத்திருக்கோம். ஐவி பாருங்க, கால் சைட்ல 12.56 இருக்கு, புட் சைட்ல 15.28. இப்போ புட் சைட்ல ஐவி ஜாஸ்தியா இருக்கு. புட் சைட்ல ஐவி ஜாஸ்தியா இருந்தா இதை நம்ம பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி சொன்னதுதான், ஓப்பன் லோ அதை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இந்த ஐவி சஸ்டெயின் ஆச்சா நமக்கு இது பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட் கீழே போறதுக்கு தான். ஓகே, இல்ல நம்ம ஓப்பனுக்கு அபவ் போகுது ஹை பிரேக் பண்ணுதுன்னா இந்த ஐவி குறையும், இந்த சைடு ஐவி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். ஆனா நம்ம சி ரேஞ்சு பி ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஐவிய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல ஐவி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேஞ்ச் பிரேக் ஆகணும், ஆயிட்டு நடந்த ட்ரேட் அதுக்கு மேல சஸ்டெயின் நடந்தனாதான் இந்த ஐவி நமக்கு பெனிஃபிட் ஆகும். இந்த ஐவி இன்னும் கூட நமக்கு பிரீமியம் ஏறும். ஓகேவா? தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே நம்ம கொடுத்த லெவல்ஸ் மார்க் பண்ணி எப்படி எப்படிலாம் ட்ரேட் நடக்குன்றத அப்சர்வ் பண்ணுங்க.
ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதை வச்சு ரியல் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.